தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. துலாம் ராசி மே மாத ராசி பலன். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நகர்வுகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? துலா ராசியில் நிறைய பேர் வேலை வாய்ப்புக்காக வெயிட் பண்ணுறவங்க இருக்காங்க. நிறைய பேர் வேலை மாற்றத்தை யோசிக்கிற நபர்களாக இருக்காங்க. இப்போதுக்கு வேலை சேஞ்சஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. வேலை ஏற்கனவே சேஞ்சஸ் ஆகிடுச்சு, அந்த வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அது மாதிரிலாம் நிறைய நெருக்கடிகளை சமீப காலத்தில் அனுபவிச்சுட்டு வராங்க. இந்த துளாராசிக்கு 3 நட்சத்திரங்கள், சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தசா புத்தி ரீதியாக இந்த மே மாதத்தில் ஒவ்வொரு தசைக்கும் என்ன மாதிரியான பலன்கள்? முதல்ல குரு தசையிலேருந்து பார்ப்போம். குரு தசை இந்த துளாராசிக்கு என்ன வயது காலகட்டத்தில் வரும்? சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 16 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும். 2ஆம் பாதம் அப்படி இல்லைனாக்கா 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 10 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 4 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி எவ்வளோ இருக்கோ அதுதான் முதல் தசையே இந்த குரு தசை தான். இந்த குரு தசை துளாராசிக்கு நிறைய கஷ்டப்படக்கூடிய நபர்களாக இருக்காங்க குரு தசையில். ஏன்னா இந்த குரு தசை 3, 6 கூடைய கிரகம். இந்த சுக்கிரனோட வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது, குருவுடைய வீட்டுக்கு சுக்கிரன் நன்மை செய்யாது. அப்போ நிறைய உங்களுக்கு தடுமாற்றங்கள் அதுமாதிரி நிறைய கொடுக்கும், வேலையில், தொழிலில், அது மாதிரி. இதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ 20, 22 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, நல்லாவே இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனியுடைய நகர்வுகள் 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய். இந்த சூரிய பகவான் 15 டேட்டுக்கு மேலே 8ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அங்கே சுக்கிரனோட சேர்க்கை. அது மாதிரி 9ஆம் இடத்துல குருடைய நகர்வுகள். இந்த குரு பயிற்சி 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால இந்த மாதத்திலே அதுக்குண்டான பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு இந்த குருடைய பார்வையும் படுது. இது எப்படி இருக்கும்? பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரு தசை நடக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள். படிப்பில் சொல்லிட்டேன், படிப்புங்கிறது கொஞ்சம் பார்த்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அதிகபட்சமாக குரு தசையில் நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தடுமாற்றங்கள் எதுவும் கிடையாது. யாருக்காவது அவயோக தசைகள் அதிகமாக நடந்ததுனாக்கா, ரொம்ப மறைவு ஸ்தானத்தில் இருந்து தசை பண்ணுறது, ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்து தசை பண்ணுறது, கேதுவோடு இருந்தால் கூட பரவாயில்ல, அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் கேதுவோடு சேர்ந்து தசை பண்ணுறது நன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் ராகுவோடு இருக்கிறது, இன்னொன்று மறைவு ஸ்தானங்களில் அவயோக கிரக நட்சத்திரங்கள் 3, 6, 10, 11 இருந்துச்சுன்னா அந்த குரு தசை அப்படிங்கிறது படிக்கிற காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். இன்னொன்று இப்போ வேலை செய்கிற காலத்தில் கூட நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். வேலை செய்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு சரி, இல்லை ஏற்கனவே வேலையில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த நேரம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் தான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ சனி பார்வைப்படக்கூடிய இடங்களில், அதாவது 3, 7, 10 அது மாதிரி இடங்கள் இந்த சனியுடைய பார்வை. அது ராசிக்கு 3ஆம் இடத்துலையும், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதும், 8ஆம் இடத்துல சனியுடைய பார்வை, விரயத்துக்கு சனியுடைய பார்வை. இந்த இடங்களில் யாராருக்கெல்லாம் சனி பகவான் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்குன்னு சொல்ல முடியாது, அதிகபட்சமாகவே அந்த இடங்களில் சனி இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு சமீப காலமாக. சனி பார்க்கக்கூடிய இடத்துல, ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த நட்சத்திராதிபதியை சனி பார்க்கும்போது, அந்த சனி பகவானே உங்கள் சுய ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கிறவங்களுக்கு நிறைய வேலை ப்ராப்ளம், வேலையில் நிறைய நெருக்கடிகள், மேலதிகாரி மாறி நிறைய பிரச்சனைகளை கொடுக்கறது, வளர்ச்சிகள் இல்லாமல் இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் இந்த கடகராசிக்கோ கடக லக்னத்துக்கோ இல்லை சிம்ம ராசிக்கோ சிம்ம லக்னத்துக்கோ சுக்கிரதசை நல்ல ஒரு வேலையை கொடுத்துரும். ஆனால் அதில் வளர்ச்சி இல்லாமல் வச்சுருக்கோம், நிறைய கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையிலே வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த துளாராசிக்கு குரு, இந்த குருதசை அப்படிங்கிறது நல்ல ஒரு வேலையை கூட கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் ஐடி துறையில் இருக்கலாம், இல்லை பெரிய ஒரு நிறுவனங்களில் கூட வேலை பார்க்கலாம், இல்லை கவர்மெண்ட் ஜாப் வேலை பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் சரி, அந்த பண வரவு கூட ஒரு சில பேருக்கு நல்லபடியாக கொடுத்துருக்கும். ஆனால் இந்த ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்கிறது, இது மாதிரி நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளி விட்டுரும். என்னதான் இருந்தாலும் அந்த வளர்ச்சின்றது இருக்காது. நீங்கள் இப்போ உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க கூட பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வளர்ச்சிகளை பார்ப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பொசிஷனுக்கு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் அதே பொசிஷனில் இருப்பீங்க. அது மாதிரி
வளர்ச்சி இல்லாமல் வச்சுருக்கோம். இது பரவாயில்ல. ஏன்னா கிரகங்களுடைய நகர்வுகள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். குரு தசை அப்படிங்கிறது முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இடையில இது மாதிரி இன்னைக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நகர்வுகள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. ஏன்னா அந்த சூரியனோட பார்வையும் உங்கள் ராசிக்கு இருக்கிறது, செவ்வாயோட பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறது. செவ்வாய்னா 2 7 கிரகம். இவர் லக்ன சுபராக வந்தால் இன்னும் சிறப்பு. இதெல்லாம் ராசிக்கு இருக்கிறதுனால, பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள். சனி பார்க்கக்கூடிய இடத்துல வந்து சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க 15 டேட்டுக்கு மேலேன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் வந்து ஒரு உங்களுக்கு அப்பாவுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது, இல்லை அந்த சொத்துல வந்து பிரச்சனைகள் இருக்கிறது, இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, இதெல்லாம் வந்து தீர்வுக்கு வரும். இது வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். அந்த டைமில் வந்து நீங்கள் எதெல்லாம் முயற்சி பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும். அப்பா வழியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோலாம் அவமானப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பேரு புகழ் கிடைக்கும் இந்த டைமில். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. உங்களுக்கு வந்து தடைகள் கிடையாது. குருடைய பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதன் பிறகு. அதனால் திருமணத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா இந்த காலகட்டம் வெற்றியான காலகட்டம். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லைனாக்கா இந்த மாதத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை பிறக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சனி தசை. இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 36 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 32 to 51 வரைக்கும். சென்ட்ரு பகுதி, அதாவது 10 வருஷம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அதான் 2ஆம் பாதம் முடியும் 3ஆம் பாதம் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு 26 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும் இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது வரும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ தசாபுத்தி இருப்புகள் இருக்கோ அதன் கூட 19 வருடங்கள், கிட்டத்தட்ட 30 வயசு வரைக்கும் இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது வரலாம். இந்த துளாராசியில் சனி மகாதசை இதில் தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. குரு தசையாவது கொஞ்சம் பரவாயில்ல, சனி தசை அதை விட மோசமாக இருக்குது. அப்போது துளாராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம், ஆனால் இதுவே கஷ்டப்படுத்துது அப்படின்னாக்கா அப்போ எந்த கிரகம் தான் யோகத்தை கொடுக்கும்? அவ்வளோலாம் கெடுதல் பண்ணாது இந்த சனி பகவான். என்னை பொறுத்த வரைக்கும் குரு தசையில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னாக்கா சனி தசையிலே நல்லா இருக்கலாம். அப்படி தான் உட்கார உங்களுக்கு கிரகங்கள். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா குரு தசையும் நல்லாயிருக்கும், சனி தசையும் நல்லாயிருக்கும், அடுத்து வரக்கூடிய புதன் தசையும் நல்லாயிருக்கும். இது வந்து கர்ம அடிப்படையில் பிறப்பு ஜாதகத்தில் வந்து நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுனாக்கா அருமையான டைம். அப்படியே தொடர்ச்சியாக அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வாரிசுகள் நல்லா இருப்பாங்க, இன்னொன்று கணவன் மனைவி எல்லாம் குடும்ப வாழ்க்கை. ஏன்னா எல்லாருமே கஷ்டப்படல, ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இந்த துளாராசியில் இருக்கிறவங்க நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து நல்லா இருக்கிறாங்க. அது வந்து ஒவ்வொரு தசாபுத்தியை பொறுத்து. ஆனால் இந்த சனி பகவான் வந்து ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. இந்த தசை நல்லா இருந்தே ஆகணும். முதல் 10 வருஷமாவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கணும். சரி சார், முதல் 10 வருஷம் கூட எனக்கு நல்ல பலன்களை கொடுக்கல அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருப்பார் ஒன்று, இன்னொன்று வந்து மறைவு ஸ்தானத்தில் இருப்பார். வேறு லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு வந்து பாதகாதிபதியாக இருப்பார் இந்த சனி. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது வந்து நல்ல பலன்களை கொடுக்காது. இன்னொன்று, தசை ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் இந்த சனி பகவானும் சேர்ந்து மறைவார் கோச்சார ரீதியாக. அது மாதிரி இருக்கும்போதும் உங்களுக்கு ப்ராப்ளத்தை நிறைய கொடுக்கும். இதுதான் உங்களுக்கு ப்ராப்ளம். அப்போ எப்போ தான் சார் விடிவு காலம்? ஒவ்வொரு மாதம் நம்ம சொல்லிட்டு தான் வரோம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வரோம். அப்போ நல்லா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தசாபுத்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா? சனி பகவான் வந்து யோகாதிபதி. அந்த தசைக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் யோக கிரகமாக இருந்தால் இந்த ராசிக்கோ இல்லை வேறு லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கும், அதே வந்து யோகம் செய்யாத புத்திகளாக இருந்துச்சுன்னா நிறைய கஷ்டத்தை கொடுக்கும். இன்னொன்று, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வந்து நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் இந்த தசை நல்லா ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகி போயிட்டே இருக்கும். சரி, இப்போ நான் கஷ்டப்பட்டுன்னு வரேன், என்ன காரணம்? சமீப காலமாக வந்து குரு சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கிறவங்களும் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறவங்களுக்கும் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் இருக்கலாம், பக்கத்து கட்டத்தில் இருக்கலாம், பக்கத்து ராசியில் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கலாம், இல்லை ஒன்றா சேர்ந்து இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் வந்து வக்கர காலங்களில் வந்துடுவாங்க இவங்க 2 பேருமே. ஒரு சில பேருக்கு மட்டுமே, எல்லாருக்குமே கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரம் இல்லை குரு பகவான் வக்கரம் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு 2024 நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது வேலை ரீதியாக. ஒரு சில பேருக்கு 25 வேலை போச்சு, இப்போ 26 வேலையும் போச்சு ஒரு சில பேருக்கு. ஏன்னா அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் சனி பார்க்கக்கூடிய இடத்துல அந்த சனி பகவானே இருக்கிறது. ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திராதிபதி, அந்த நட்சத்திராதிபதி அவரே இருக்கிறது, அவர் வக்கரமாக இருக்கிறது. அது மாதிரி இல்லைன்னா லக்னத்துக்கு மறைவு அது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை சம்மந்தமான பிரச்சனைகள் வந்துச்சு. அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு நம்ம தொழில்னு எடுத்துக்கணும், அவ்வளோதான். தொழிலில் வந்து வருமான குறைபாடுகள் இருக்கிறது, அப்படி இல்லைனாக்கா ஒரு கடன் பிரச்சனை இருக்கிறது, அது மாதிரி ஏதோ ஒரு வகையில் கொடுக்கும். நீங்கள் போகிற பாதையில் ஒரு சில தடங்கல்களை கொடுத்துட்டே வரும்.
இப்போ வேலை போச்சு அப்படின்னாக்கா வேலை கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை கிடைக்கும். யாராருக்கெல்லாம் வந்து சனி பார்க்கக்கூடிய இடத்துல, அதாவது ரிஷபராசியில், அப்படி இல்லைனாக்கா கன்னி ராசியில், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசியில், இந்த இடங்களில் இல்லை சனி பகவான் நகரக்கூடிய இடங்கள்லேயே புதன் இருக்காருன்னு வச்சுங்களேன். புதன் வந்து அவர் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து, ஏன்னா வக்கரமாக இருந்தால் ஒரு பலன், வக்கரமாலனா ஒரு பலன். இவங்களுக்கு புதன் இருக்குது, பொதுவாகவே புதன் இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு வேலை ரீதியான மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஏற்கனவே வேலை சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்கனாக்கா வேலை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் இப்போது. அப்படி இல்லைனாக்கா வேலை போய் வேலை கிடைக்கும். அது மாதிரி வேலையே இல்லை சார் இப்போனாக்கா வேலை கிடைக்கும். அது மாதிரி எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கன்ஃபார்மாக உண்டு. இந்த டைமில் பயப்பட தேவையில்ல. சனி தசை அந்த அளவுக்கு கெடுக்காது. ஏன்னா கிரக நகர்வுகளை பொறுத்து உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து தான் இதை சொல்ல முடியும். இது வந்து சனி தசைக்கு. இன்னொன்று வந்து முதல் 10 வருஷம் நல்லா இருந்த சார், சந்தோஷமாக அந்த நல்லாவே போயிட்டு இருந்தது. பின்னாடி 9 வருஷம் கஷ்டத்தை கொடுக்குதுன்னா கண்டிப்பாக அது வந்து தசாபுத்தியோட பலன்கள் தான். ஏன்னா தசாபுத்தி பாதிப்புகள் தான். பின்னாடி வரக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா லக்னம் வேறவா இருக்கும். இதே லக்னமாக இருந்தால் கன்ஃபார்மாக பின்னாடி வரக்கூடிய 9 வருஷம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். இதே லக்னமாக இருந்தால், இல்லை வந்து இதுமாரி சுக்கிரனோட லக்னம், அப்படி இல்லைனாக்கா சனியோடைய லக்னம், இதுமாரி லக்னங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புதனோட லக்னம், இவங்களுக்கெல்லாம் பின்னாடி வரக்கூடிய 9 வருடங்கள் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னா அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனிக்கு பகை கிரகங்கள். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வலுவாக இருந்தால் அந்த 19 வருஷமும் ஒன்றும் பெருசாக கஷ்டத்தை கொடுக்காது. அப்படியே போயிடும், நல்லபடியாக போயிடும். அந்த வலுவாக இல்லாமல் மறைவு ஸ்தானத்தில் இல்லை அஷ்டமாதிபதி நட்சத்திரம், 6ஆம் அதிபதி நட்சத்திரம் உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த சனி பகவான் இருந்தால் நிறைய ப்ராப்ளத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அது இப்போ இது மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் புதன் வக்கரமாக இருக்கிறவங்களாம் ரொம்ப உஷாராக இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். இதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேவதி நட்சத்திரத்தில் நகரும் போதெல்லாம் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை கொடுக்கும். புதன் வக்கரமாக இல்லை, புதன் வந்து சனி பார்வையில் இல்லை, நீங்கள் பயப்படவே தேவையில்ல. வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். அது மாதிரி எடுத்துக்கணும். பின்னாடி வரக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறவங்க தொழில் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். எம்ப்ளாய்க்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ திருமண வயசில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிங்கன்னா திருமணத்தை கொடுத்துரும். இன்னொன்று வந்து குழந்தை பாக்கியம் கொடுக்கும். அது மாதிரி உங்களுடைய கஷ்டம்தான் அதிகமாக இருக்குமே தவிர உங்களுடைய வாரிசுகள் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 5ஆம் அதிபதி தசை, உங்களை விட உங்கள் வாரிசுக்கு சிறப்பு. நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் சரி உங்களுக்கு வாரிசு இருக்கா, இப்போ வாரிசு அவங்க வயசுக்கு என்னவோ படிக்கிற வயசுலேருந்து அந்த படிப்பு நல்லாயிருக்கும். இந்த மாதம் மட்டும் இல்லை, எல்லா மாதமும் இதை தான் நான் சொல்லுவேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு திருமண வயதில் இருந்தால் திருமணமும் கூடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஏதோ ஒரு அந்த வயசுக்கு என்னவோ அந்த வயசுக்கு உண்டான பலன்கள், அந்த தசாபுத்திக்கு உண்டான பலன்கள் உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு இந்த சனி தசையில். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை வரும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பிரிவுகளை கொடுத்துருக்கு, பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. நிறைய பேர் ஒன்றும் பார்க்காம இருக்காங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்னோனி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். குடுக்கல் வாங்கல், வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இதெல்லாமே கொடுத்துரும். நான் என்ன சொல்கிறேன்னா வேலை மட்டுமே, எங்கேருந்து பொருளாதாரம் வருதோ அந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு சனி பார்க்கக்கூடிய இடத்துல டிஸ்டர்ப் பண்ணுமே தவிர உங்களுடைய குடும்பம் நல்லாயிருக்கும், வாரிசுகள் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் நல்ல பலன்களே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்து வந்து புதன் தசை. இந்த துளாராசிக்கு புதன் தசை எந்த வயசில் வரும் அப்படின்னாக்கா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 55 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுக்கு மேலே 68 வயசுக்குள்ளே இந்த 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வரும். உங்களுக்கு உங்களுடைய தசாபுத்தியை கணக்கு போட்டுங்க. நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் சரி, இப்போ சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறீங்களா 40 வயசுக்கு மேலே 68 வயசுக்குள்ளே உங்களுக்கு புதன் தசை தான் கண்டிப்பாக நடக்கும். அதே விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 30 வயசுக்கு மேலே 47 வயசு வரைக்கும் வச்சுக்கலாம். அங்கே தான் புதன் தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நடைமுறைக்கு வரும். இப்போ புதன் தசை, இந்த புதன் பாக்கியாதிபதி, விரையாதிபதி, வித்யாகாரகன் புதன் நல்ல ஒரு யோசனை கொடுப்பார், நல்ல தெளிவான முடிவெடுப்பார். அந்த தசை வந்துச்சுனாக்கா இவங்களுக்கு தெளிவான ஒரு எண்ணங்கள் வரும். திடீர்னு ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி, அப்படி இல்லைனாக்கா ஏதோ ஒரு சேஞ்சஸை எதிர்பார்க்கலாமா, அது மாதிரி வேலையில் வந்து ப்ரொமோஷன், அது மாதிரிலாம் நிறைய உங்களுக்கு எதிர்பார்த்துருப்பீங்க இல்லையா. அது வந்து சனி தசையில் நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ புதன் தசையில் டக்குன்னு கொடுக்கும். அதெல்லாம் புதன் தசை பொதுவாகவே உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன அமைப்பில் இருக்கோ அந்த அமைப்பு சார்ந்து, அதாவது அந்த நட்சத்திரம் என்ன காரகத்துவமோ அது அடிப்படையில் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து 6ஆம் அதிபதி நட்சத்திரம் ஏறி இருக்கலாம். அவங்களுக்கு வந்து அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு கடன் பிரச்சனைகள்லாம் கொடுத்துட்டே வரும். அதனால் வந்து 8ஆம் அதிபதி நட்சத்திரமே ஏறக்கூடாது. இது மாதிரி நிறைய இருக்குது. 8ஆம் அதிபதியே இந்த ராசியாதிபதி அப்படின்றதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்னொன்று யோகம் செய்யக்கூடிய கிரகம் இந்த புதன் வக்கரமாகக்கூடாது. வக்கரமானால் ஏதோ ஒரு தடை தடுமாற்றங்கள் இது மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துட்டே வரும். நீங்கள் வந்து எதை நோக்கி போகிறீங்க அப்படின்னு தெரியாமல் ஒரு சில பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இது வந்து வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும். இப்போ கிடையாது. இப்போ பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா புதன் தசைக்கு
ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் தான் இருக்கார் சனி பகவான். இவர் வந்து நகரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி, இப்போ ரேவதி. இது மாதிரி இந்த உத்திரட்டாதி நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரமும் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானையும் புதன் பகவானையும் தான் பார்க்கணும். தசா நடத்தக்கூடிய தசாநாதனை இப்போ சனி பகவான் பார்க்கும்போது, இப்போ சனி பார்வையில் மாட்டினா தான் உங்களுக்கு வந்து புதன் தசை அப்படிங்கிறது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அந்த புதன் தசை நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும், வேலை வாய்ப்பு கொடுக்கும், பொருளாதாரத்தையும் நல்ல ஒரு உயர்வுகளை கொடுக்கும். ஒரு சிலர் வந்து வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை அது மாதிரி எண்ணங்கள் இருந்துச்சுனாக்கா, அதாவது காலி மனை இருக்கும், வாங்கி போட்டிருப்பீங்க, அதை வந்து வீடு கட்டணும்னு நினச்சிங்கனாக்கா இப்போ கையில் எடுத்திங்கனாக்கா வெற்றி வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அருமையான டைம். இதெல்லாம் வந்து பரவாயில்ல, இந்த மாதம் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு குடும்பத்தில் வந்து சுப விசேஷம் நடக்கிறது, அது மாதிரி தேவையில்லாத செலவுகள், வீண் விரயங்கள், அது தேவையா தேவையில்லையா அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறது புதன் தசையில். இது நல்ல ஒரு மாற்றங்களுக்கு உண்டான தசை அப்படின்னு சொல்லிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா புதன் தசை நன்மையே செய்யும். இந்த மாதத்தில் ஏதாவது பணம் வரணும் அப்படின்னாக்கா பணம் வரும். மணி லாக் ஆகிருந்தால் அந்த பணம்லாம் திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொடுக்கணும், கடன் கொடுக்கணும் அப்படின்னா கடன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்காவது உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். இதில் வந்து நல்ல ஒரு நீங்கள் புதன் தசையில் நல்லாவே இருக்கும். இந்த மாதத்தில் எடுக்கிற முயற்சிகள் வந்து உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்றபடி துளாராசிக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாளாக வேலை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இப்போ வேலை மாற்றத்தை கொடுக்கும். அதாவது வேலை அப்படின்னாக்கா வேலை போயிருக்கும், அப்படி இல்லைனாக்கா வேலை கிடச்சிருக்கும், அந்த வேலை சரியே இருக்காது. அது மாதிரி இப்போ மாற்றலாமான்னு நினச்சிருப்பீங்க, இதெல்லாம் மாற்றிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே வராது. தாராளமாக வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லாயிருக்கும், எந்த தடையும் கிடையாது. உங்கள் ராசிக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த துளாராசிக்கு வந்து தசாபுத்தி ரீதியாக மே மாதம் நல்ல ஒரு சிறப்பான மாதமாக அமையும். நன்றி.